ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவியேற்கிறதுக்கு முன்பே திரையுலகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பலருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்களாம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு. அப்படி யார் யார் என்னென்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்கன்றது தான் நாம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தாவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கிடைக்காத நிலையில் திரையுலக பிரபலங்கள் பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் 108 இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தனிப்பெரும் கட்சியான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருது. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 அப்படின்னு மற்ற கட்சிகளினுடைய ஆதரவு தாவேகாவுக்கு கிடச்சிருக்கு. இதனால் இப்போ அடுத்ததாக யாரும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறத தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வராங்க. இந்த நிலையில் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது முடிவை தெரிவிக்காமல் இருக்கார். இதனால் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுல இழுபறி நீடித்து வருது. இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து விட்டதாகவும் இதனால் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நிறைய திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே திரையுலக பிரபலங்கள் பலருமே ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற கேப்ஷனோடு விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கிட்டாங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகைகள் குஷ்பு, ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் இதே கேப்ஷனை பயன்படுத்தி வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அதே போல் இயக்குனர் அஜய் ஞானமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தலைவன் முதலமைச்சராக பதவியேற்பதை காண அவளோடு காத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். நடிகர் சிபிராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் இறுதிப் போரில் வெற்றி வாகை சூடிய நமது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. இடர்பாடுகள் நிறைந்த காலங்களில் ஒரு மனிதர் எப்படி மன உறுதியோடு இருக்கணும், எத்தகைய தடைகள் வந்தாலும் குறுக்கிட்டாலும் நம்மளுடைய கொள்கையில் எப்படி உறுதியாக நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பேசி வராங்க. இது வெறும் அரசியல் வெற்றி மட்டும் கிடையாது, மாறாக தமிழ்நாட்டிற்குரிய ஒரு புதிய பாதையையும் புதிய நம்பிக்கையும் முன்னிறுத்தி மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆணை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயும் எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே எவ்வளவோ பெரிய விஷயங்கள் தடைகளாகவும் இடர்பாடுகளாகவும் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மக்களுடைய ஒரு நாயகனாக, மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக தமிழக அரசியலில் என்றே கொடுக்குறாரு இளைய தளபதி விஜய் அவர்கள். உண்மையிலேயே இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவு இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத ஒரு ஆதரவு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அப்போது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் அதே போல் ஒரு புதுமுகமான பார்த்திங்கன்னா தலைவரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசியலுக்காக. அதுவும் இல்லாமல் தங்களுடைய தலைவனை மக்கள் எந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க அப்படின்றது அவங்க கொடுத்த ஒரு உறுதியிலே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் தொடர்ந்து இன்னுமுமே விஜய் அவர்கள் மக்களிடையே நல்ல ஒரு பெயர் பெற்று நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.